அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப மாசத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தாங்க எல்லாரோட போர்ட்ஃபோலியோவும் நல்ல கிரீன்ல இருக்கு. எல்லாருமே ரொம்ப ஹேப்பியா இருக்கோம். மேக்ஸிமம் வந்து எல்லா ஸ்டாக்ஸுமே 3% 4% அந்த மாரி மேல ஏறிருக்கு. இது நம்ம பிரெடிக்ட் பண்ணது தான் ஃப்ரைடே வீடியோ ஃப்ரைடே மார்க்கெட் செஷன்லயே. பட் ஃப்ரைடே க்ளோசிங்கும் நல்லா தான் இருந்தது. நமக்கு ஏத்த மாரி தான் இன்னைக்கு மார்க்கெட் ரன்னிங்ல இருக்கு. இதுல மேக்ஸிமம் வந்து ஐடி செக்டார் தான் பயங்கர ஃபோக்கஸ்ல இருக்கு. நம்ம சொன்ன மாரி ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்ல ஹையா போயிட்டு இருக்கு. நம்ம ஹோல்ட் பண்ற நியூஜென் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் மேலே தான் இருக்கு. கேபிஐடி நிறைய பேர் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் டாடா எல்ஸ்கி நம்ம சொன்ன மாதிரி மேலே தான் இருக்கு. பெர்சிஸ்டன்ட் நல்லா தான் இருக்கு. ஐடி செக்டர் மேபி ஏறாத ஸ்டாக்ஸ் எல்லாம் மேபி நாளைக்கு நாளான்னைக்கெல்லாம் ஏற சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஐடி ரிலேட்டடா எல்லா இண்டெக்ஸுமே ஐடி இண்டெக்ஸை பத்தி இந்த வீடியோல பார்த்துடலாம். எல்லாமே நல்ல பாசிட்டிவ்ல தான் இருக்கு. பாசிட்டிவ் மொமெண்டம் தான் இப்போ வரைக்கும். இன்னொன்னு மார்க்கெட் வந்து ஒரு யூஎஸ் மார்க்கெட்டாக இருக்கட்டும், மேக்ஸிமம் ஃபாரின் மார்க்கெட்ஸ் வந்து ஒரு 1 வீக் இல்லை 15 டேஸ் வந்து லீவு தான் நியூ இயர்க்காக. இந்த நியூ இயர் கிறிஸ்மஸ் இது ரெண்டையும் அவங்க நல்லா செலிப்ரேட் பண்ணுறதுனால பெரிய இன்வெஸ்டர்லாம் இந்த டைமில் முதலீடு பண்ண மாட்டாங்க. அதனால மேக்ஸிமம் லீவில் தான் இருக்கும். அதனால நம்ம மார்க்கெட் வந்து நல்ல ஒரு புல் ரன்ல போக நிறைய சான்சஸ் இருக்கு. நம்மளும் செலிப்ரேட் பண்ணுறோம் இல்லைன்னா சொல்ல. பட் இருந்தாலும் நம்ம மார்க்கெட் வந்து நல்ல புல் ரன்ல போகும். மேக்ஸிமம் வந்து நிஃப்டி 50 இண்டெக்ஸ் எடுத்து பாருங்க, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த இயர் எண்டில் வந்து நல்ல ஒரு பம்பிங் நடக்கும். இன்னொன்று வந்து இந்த பெரிய ஃபண்ட் ஹவுசஸாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்து அவங்க ஹோல்டிங்ஸை வந்து ரீபேலன்சிங் பண்ணுவாங்க. அந்த டைமில் மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், எல்லாருமே அங்கங்கே இப்படி மாற்றும் போது நல்ல ஸ்டாக்ஸை பார்த்து நிறைய வாங்குவாங்க. அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம அது உள்ள இருந்தோம்னா நமக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்க சான்ஸ் இருக்கு. இந்த வீடியோவில் கெல்டான் டெக்னாலஜி, எம்சிஎக்ஸ், கேப்ரி குளோபல், ஜோதி லேப், சிஐஇ ஆட்டோமேட்டிவ், HAL, பாரத் ஃபோர்ஜி இந்த ஸ்டாக் பற்றியெல்லாம் பார்க்க போகிறோம். நமக்கு வந்து ஸ்டாக் ரேடார் வந்து அவங்க 1 வீக் வந்து இது பண்ணிட்டாங்க. அதனால் நான் வந்து செகண்ட் சேனலில் நான் போட்டுட்ருக்கேன் இந்த வீடியோஸ்லாம் ஒரு 1 வீக்கு. அதுக்கப்புறம் பார்க்கலாம். மேபி செகண்ட் சேனலில் வந்து நிறைய பேர் ஜாயின் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 3500 சப்ஸ்கிரைபர் மேலே ஃபஸ்ட்டு சேனலில் இருக்காங்க ஸ்டாக் ரேடாரில். செகண்ட் சேனல் வந்து நான் அதிகமாக வீடியோவும் அப்லோட் பண்ணதில்லை. இந்த 1 வீக் வந்து நான் இதில் அப்லோட் பண்ண பார்க்குறேன். மேக்ஸிமம் வந்து நானுமே அந்த தெரில என்ன தப்பு பண்ணேன்னு நானுமே அதை வந்து ட்ரை பண்ணி ரெடியூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நான் மேக்ஸிமம் தர ட்ரை பண்ணுறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு. சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே நன்றி. இன்னொன்று நம்மக்கிட்ட வந்து டெலகிராம் சேனல் இருக்குது, டெலகிராம் குரூப் இருக்குது. குரூப்பில் வந்து பயங்கர ஹெல்த்தியான டாக்ஸ் எல்லாம் போகுது. நான் அவங்கள வந்துலாம் கேட்கலாம் இல்லை. யார் யார் குரூப்பில் ஆக்டிவாக இருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து நான் குரூப் அட்மினாக போட்டிருக்கேன். நான் உங்கள்ட்ட பர்சனல் டிஸ்கஷன் நான் இது வரைக்கும் எதுவும் பண்ணதில்லை. நான் வந்து உங்களை குரூப் அட்மினாக போடுறேன், நீங்கள் வந்து இதை மேனேஜ் பண்ணுங்க அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை. பட் அவங்க வந்து அவங்க ரெஸ்பான்சிபிளாக எடுத்துக்கிட்டு நிறைய பேர் 3 பேர் நான் இது வரைக்கும் குரூப் அட்மினாக போட்டிருக்கேன். அவங்க எல்லாருமே வந்து அவங்க வந்து ரெஸ்பான்சிபிளாக எடுத்துக்கிட்டு அவங்க தேவையான பயங்கரமான இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். அவங்களுக்கு தேவையே கிடையாது. இன்னொன்று அது இல்லாமல் நிறைய இன்வெஸ்டர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இன்வெஸ்டர் வந்து அவங்களோட தாட்லாம் குரூப்பில் போடுறாங்க. இது வந்து ஹெல்தி குரூப்பாக தான் இருக்குது. யாரும் இதை வந்து பேனிக் பண்ண வேணாம்னு நான் ரிக்வஸ்ட் பண்ணுறேன். இப்போ வரைக்கும் யாரும் பண்ணல. இதே மாதிரி மெயின்டைன் ஆனால் எல்லோருக்கும் சந்தோஷம். நம்மளோட மோட்டிவ் வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், இப்போ இருக்க ஜென்ரேஷன் எல்லாருமே வெல்த்தை வந்து கிரியேட் பண்ணுறது டெக்னிக் எப்படி அப்படின்னு நம்ம வந்து லேர்ன் பண்ணணும். அந்த மோட்டிவ்ல தான் நான் வந்து சேனலை ஸ்டார்ட் பண்ணேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் நிறைய பேர் குரூப்பில் இருக்காங்க. அவங்களுக்கும் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. இந்த வீடியோ பற்றி பார்த்துடலாம். டெலகிராம் சேனல் குரூப்பு இந்த லிங்க்கை வந்து நான் இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு வந்து 2 சேனல் இருக்குது. அந்த சேனலோட லிங்க்கையும் இந்த கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணுங்க உங்களுக்கு தேவைப்பட்டால். இன்னொரு விஷயம், வீடியோ பார்க்குறீங்க, வீடியோ பிடிச்சிருந்தா ஹைப்பும் லைக்கும் பண்ணுங்க. ஹைப்பு புதுசாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன், லைக்கு பண்ணுங்க. எனக்குமே கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும்னு நான் விரும்புகிறேன். விருப்பம் இருந்தால் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்க. எஃப்ஐடிஐ டேட்டா பாருங்க. இது வந்து ஃப்ரைடே எடுத்த டேட்டா. ஃப்ரைடே வந்து 1800 கோடி எஃப்ஐ வாங்கியிருக்காங்க. இன்னைக்குமே நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது எஃப்ஐ வாங்குறதுக்கு. அதே மாதிரி டிஏயுமே இப்போ நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது வாங்குறதுக்கு. இன்னைக்கு வந்து எந்த ஸ்டாக்குமே நெகட்டிவாக இல்லை. லிண்டே இந்தியா கூட நம்ம ஹோல்ட் பண்ணுறோம், அது கூட நெகட்டிவாக போச்சு, பின்ன பாசிட்டிவாக தான் இருக்குது. ஃப்ளாட் பாசிட்டிவில் தான் இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. க்ளோசிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்னுமே ரன்னிங்கில் தான் இருக்குது மார்க்கெட்டு. எஃப்ஏ நிஃப்டி 50 இண்டெக்ஸ் பாருங்க, 26,000க்கு கிராஸ் பண்ணி 100க்கு கிராஸ் பண்ணி மேலே போயிடுச்சு. இது வந்து மேபி இந்த வாரத்திலே கூட ஆல் டைம் ஹை போகுமா அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மேபி கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நியூ இயர் இன்னும் 10 நாள் கூட இல்லைங்க, 8 நாள் தான் இருக்குது, பார்த்துடலாம். கிஃப்ட் நிஃப்டி வந்து 150 பாயிண்ட் ஓப்பன் ஆனது வந்து ஒரு 80 பாயிண்ட்ஸ் ஓப்பன் ஆச்சு. பட் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் நம்ம நிஃப்டியை 150 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டவ் ஜோன்ஸாக இருக்கட்டும், S&P 500 இருக்கட்டும், நாஸ்டாக்காக இருக்கட்டும், குளோபல் இண்டெக்ஸ் எல்லாமே பாசிட்டிவ்ல இருக்குங்க. இது வந்து குளோபல் சென்டிமெண்ட்டே பாசிட்டிவ்ல கொண்டு வர்றாங்க. பட் நம்ம வந்து நேற்று ஒரு வீடியோ போட்டேன், அது வந்து இந்த சேனலில் தான் போட்டிருப்பேன்.
டிவிடெண்ட் growth ஸ்டாக்ஸில். ஸோ இதில் பாருங்க, ஒரு வார் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு கொண்டு வர்றாங்க. பட் அது எந்த அளவுக்கு மேலே கொண்டு வருவாங்களான்னு தெரில. ஸோ பார்த்துடலாம் அதையும். மேபி அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ வார் பிரச்சனை வந்தாலுமே நம்ம மார்க்கெட்டுக்கு அந்த அளவுக்கு அஃபெக்டாக இருக்காதுன்றது என்னோட ஃபீலிங். ஐடி இண்டெக்ஸை பற்றி நம்ம பேசியே ஆகணும். ஐடி தான் இன்னைக்கு வந்து நல்ல ஒரு சப்போர்ட், அதாவது ஒரு ரெசிஸ்டண்ட்டில் இருக்குது. இன்னொன்று நிப்டியை தூக்கி விட்டது அதுதான். இது வந்து நல்ல ஒரு ரெசிஸ்டண்ட்டுங்க. 39,400 அது வந்து நல்ல ஒரு ரெசிஸ்டண்ட். ஒரு 500 வரைக்கும், 39,500 வரைக்கும் வச்சுக்கோங்க. ஸோ அதை கிராஸ் பண்ணுச்சுன்னா மேலே போயிருங்க. 44,000 வரைக்கும் போக சான்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு 500 பாயிண்ட்ஸ். அதாவது ஐடி இண்டெக்ஸை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, ஐடிக்கு தனியாக இண்டெக்ஸ் இருக்குது. இது மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இண்டெக்ஸ் வந்து இன்னுமே மேலே கிக்கப் ஆகி மேலே போச்சுன்னா நம்ம நிஃப்டி 50 வந்து ஆல் டைம் ஹை இல்லைங்க, எங்கேயோ போயிடும். ஸோ இதுக்குமே இன்னும் கேப் வந்து ஒரு 500-600 பாயிண்ட்ஸ் வந்து கேப் இருக்குது ஒரு இன்னொரு ரெசிஸ்டண்ட்டுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் இப்போ பேலன்சிங்கில் இருக்குது. ஸோ இது இன்னமே நம்ம டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் இந்த ஸ்டாக்கெல்லாம் மேலே ஏறிச்சுன்னு வைங்க. ஸோ இதெல்லாம் பிரேக் பண்ணி மேலே ஏறிடும். ஸோ இதுக்காக தான் நம்ம சொல்கிறது வந்து நீங்கள் வந்து அந்த ஸ்டாக்கில் முதலீடு பண்ணுறதை விட நீங்கள் வந்து இந்த இடிஎஃப் இருக்குல்ல, நம்ம அதுவுமே லாஸ்ட் வீடியோவில் போட்டிருப்பேன் ஸ்டாக் ரேடார் சேனலில். பார்க்காதவங்க பாருங்கள், அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். இதுலேயுமே அதை பற்றி பார்த்துடலாம். யூஎஸ் டாலர் பாருங்க, நேற்று அதாவது ஃப்ரைடே வந்து க்ளோஸ் ஆனது கொஞ்சம் பாசிட்டிவ்ல இருந்தாலும் இன்னைக்கு வந்து நெகட்டிவ்ல போயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து நல்லது தான் நமக்கு, நம்ம மார்க்கெட்டுக்கு. ETF வேர்ல்டு. ஸோ இதை பற்றி நம்ம பேசியே ஆகணும். நம்ம வந்து சின்ன சின்ன ஸ்டாக்கை வாங்கிட்டு, இல்லை சின்ன சின்னதில் கொஞ்சம் கொஞ்சமாக முதலீடு பண்ணி ஒரு ஸ்டாக்கில் 20%, 30%. இப்போ நான்லாம் இந்த ஆயில் இடிஎஃப்லாம் வாங்கிட்டு லாக் ஆகிட்டேங்க. ஆயில் இடிஎஃப்ல ஆயில்னு ஒரு கம்பெனி, ஆயில் இந்தியா. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, இப்போ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம், இந்த கவர்மெண்ட் ஸ்டாக்லாம் மெயினாக இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நம்ம இடிஎஃப்ல வாங்கணும்னு வைங்க, மேபி நமக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். அது வந்து ரொம்பவும் கீழே போகாது, ரொம்பவும் மேலே போகாது. ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு இன்கம் வரும்னு என்னோட ஒப்பீனியன். ஸோ மெட்டல் இப்போதைக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு ஒரு ரீசனபுளாக இருக்குது. மெட்டல் இடிஎஃபாக இருக்கட்டும், சிபிஎஸ்சி, ஸ்மால் கேப்பு, ஆயில் இடிஎஃப், எனர்ஜி இடிஎஃப், எஃப்எம்சிஜி, எம்ஓடி டிஃபென்ஸு, ஐடிபிஸ். ஸோ ஐடிபிஸ் வந்து மேபி இன்னைக்கு கொஞ்சம் மேலே போயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இடிஎஃப்லாம் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சு பாருங்கள். மேபி உங்களுக்கு இன்னுமே டவுனில் வரும்போது ட்ரை பண்ணலாம். கெல்டான் டெக்னாலஜி, இது வந்து ஐடி சர்வீசஸ் கன்சல்டிங்கில் இருக்க ஒரு கம்பெனி. ப்ரொமோட்டர் வந்து டிக்ரீஸ் ஆகிறதா சொல்கிறாங்க, ரீட்டெயில் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதா சொல்கிறாங்க. ப்ரைஸ் வந்து நல்ல பாட்டமில் தாங்க இருக்குது. பட் அண்டர் வேல்யூடு, பட் கீழே போயிட்டே இருக்குது. எப்போ ரிட்டர்ன் ஆகும்னு தெரியாது. பாருங்கள், ப்ரைஸ் வந்து நல்ல கீழே போயிட்டுருக்கு. இவங்க வந்து ஓவரால் பார்த்தீங்கன்னா இது வந்து நெகட்டிவாக தாங்க ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் வந்ததுலேருந்து இப்போ அதோட, அதாவது ஓப்பனிங் ப்ரைஸ், ஐபிஓ ஓப்பனிங் ப்ரைஸை விட இன்னுமே கீழே தான் இருக்குது. ஸோ இது வந்து கம்பெனி கொஞ்சம் நெகட்டிவ் தான். ஏன்னா வளர்ச்சினா கொஞ்சம் மேலே போயிட்டே இருக்கணும். அதனால ரொம்ப நாள் வந்து ப்ரைஸ் வந்து கன்சல்டேஷனில் இருந்திருக்கு. ஒரு அப் போகும், திரும்ப டவுன் போகும். பட் இது வந்து ரொம்ப நெகட்டிவாக தான் இப்போ வரைக்கும் இருக்குது. மார்க்கெட் கேபிட்டல் வந்து கம்மியாக இருக்குங்க, 973 கோடி தான். ஸோ இது வந்து கொஞ்சம் நெகட்டிவ். மற்றபடி ஸ்டாக் பி வந்து 11 இருக்குது. இது வந்து அண்டர் வேல்யூடாக தான் காமிக்கிறாங்க. ஸோ இது ரிசல்ட்டுமே நல்லா தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க, 22. அதேமாதிரி இதுவுமே 11 அந்த ரேஞ்சில் கொடுத்துருக்காங்க ரிசல்ட்டு, சேல்ஸு. ஸோ இதில் வந்து காம்பவுண்ட் சேல்ஸ் growth ஓரளவு மாடரேட்டாக இருக்குது. ப்ரைஸுமே நல்லா தான் இருக்குது. பட் ஓவராலாக 10 வருஷம் அந்த மாதிரி கம்பேர் பண்ணிங்கன்னா இது வந்து ஓவரால் சார்ட்டு. ஸோ அதில் வந்து பெருசாக இல்லை. ஸோ அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு முதலீடு பண்ணுங்கள், உங்களுக்கு விருப்பம் இருந்தால். MCX இந்த ஸ்டாக்கை பற்றி கேட்டிருந்தாங்க. இது வந்து மோனோபோலிங்க, மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சு. ஓகே, ஸோ இது வந்து எலக்ட்ரானிக் கமாடிட்டி ஃபியூச்சர் எக்ஸ்சேஞ்சுங்க. இதோட ஒரிஜினல். இது என்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, எலக்ட்ரானிக் கமாடிட்டி ஃபியூச்சர் எக்ஸ்சேஞ்சு. ரீட்டைல் வந்து இன்க்ரீஸ் ஆகுறாங்க. இந்த கம்பெனியில் ரீட்டைல் வந்து இன்க்ரீஸ் ஆகுறதா சொல்கிறாங்க. ஓகே, பப்ளிக் இவங்க வந்து 19, 20, அதுவும் பெருசாலாம் இல்லைங்க, ஓரளவு சின்னதாக கொஞ்சம். 19 போன குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்போது இந்த குவார்ட்டர் வந்து ஒரு 1% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. டிஏஏ இன்க்ரீஸ் ஆகிறாங்க, அது வந்து பாசிட்டிவ். எஃப்ஐ வந்து எக்ஸிட் ஆகிறாங்க. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா டிஏஐ, எஃப்ஐ வந்து கொஞ்சம் தான் எக்ஸிட் ஆகுறாங்க. பட் டிஏ வந்து பல்காக இன்க்ரீஸ், அவங்களோட ஹோல்டிங்ஸ் வந்து பயங்கரமாக ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறது இவங்க தான் டாப்பு. அதாவது டிஏ தான் அதிகமாக வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த கம்பெனியை, அப்படி தான் சொல்லணும். 5:1 வந்து ஸ்டாக் ஸ்ப்ளிட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்துச்சுன்னா மேபி இன்னுமே ப்ரைஸ் வந்து இன்னுமே மேலே போகுமா அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணும்னா பிஎஸ்சி இருக்குல்ல, பிஎஸ்சி வந்து ஸ்டாக் ஸ்ப்ளிட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து நல்லா மேலே போச்சு. ஸோ அந்த மாதிரி பார்த்தோன்னா இது வந்து மேலே போக சான்ஸ் இருக்குது. பட் எஃப்ஐ வந்து ஓவராலாக செல் பண்ணி தான் இருக்காங்க இப்போ வரைக்கும். இதில் வந்து பப்ளிக்குமே ஓவராலாக பப்ளிக்கு பிளாட்டு பாசிட்டிவ் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது.
பட் டிஏஏ அதிகமாயிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பாசிட்டிவ் தான். பட் எம்சிஎக்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்ச இதுதான். ஸோ இவங்களோட ஸ்டாக் பி பாருங்க 75 இருக்கு, இண்டஸ்ட்ரி பி 60 இருக்கு. கரண்ட் ப்ரைஸ் வந்து 10,000த்துல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்ட்ரெஸ்டிங் வச்சு இவங்க வந்து நல்லாவே ஓவர் வேல்யூடா இருக்காங்க. அதே மாதிரி ரிசல்ட்டுமே நல்லா தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க, சூப்பரான ரிசல்ட். ஸோ இது வந்து நல்ல growth இருக்கு. பட் இப்போதைக்கு வாய்ப்புனா இதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. நல்லா கீழே வரணும். நல்ல ஒரு ஹை ரேஞ்சில் இருக்கு இப்போதைக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ப்ரைஸ் எல்லாம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் நீங்க பார்க்கணும். அடுத்து வந்து கேப்ரி குளோபல், இந்த கம்பெனியை பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவங்க வந்து கன்சியூமர் ஃபைனான்ஸில் இருக்க ஒரு கம்பெனி. ப்ரொமோட்டர் வந்து எக்ஸிட் ஆகிறதா சொல்கிறாங்க. எஃப்ஐ வந்து இன்க்ரீஸ் ஆகுறாங்க. எஃப்ஐ இன்க்ரீஸ் ஆகிறது பாசிட்டிவ், ப்ரொமோட்டர் வந்து எக்ஸிட் ஆகிறது நெகட்டிவ். அதே மாதிரி டிஏஏ இன்க்ரீஸ் ஆகுறாங்க. இதில் வந்து ப்ரொமோட்டர் வந்து எக்ஸிட் ஆகுறாங்க, எஃப்ஐ வந்து எக்ஸிட் ஆகுறாங்க. ப்ரொமோட்டர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறாங்க, அதே மாதிரி எஃப்ஐயும் குறைக்கிறாங்க. பட் டிஏ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குறாங்க, அதுவும் பல்காக 14% இருந்தவங்க ஒரு 5% வரைக்கும் மேலே ஏற்றிட்டாங்க. அதே மாதிரி பப்ளிக் வந்து ஒரு மாடரேட்டாக இருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது. டெப்ட் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 4,000 கோடியில் இருந்தது, அதாவது எத்தனை 3 டைம்ஸ் மோராக ஆயிருக்கு. 4 டைம்ஸ் மோரா 16,000 கோடியாக மாற்றிருக்காங்க. ஸோ இவங்களோட மார்க்கெட் கேபிட்டலே 14,000 கோடி தான். ஸோ இவங்க வந்து கன்சியூமர் ஃபைனான்ஸ், அதனால கடன் கொடுக்குற கம்பெனி, அதனால கடன் வாங்கி கடன் கொடுக்குறாங்க. ஸோ இவங்க எந்த அளவுக்கு கடன் வாங்கி கொடுக்குறாங்கன்னு தெரியாது. ஸோ இன்னொன்று ப்ரைஸ் வந்து இன்னுமே கீழே போனால் மேபி ஓகேயா இருக்கும் அப்படின்னு தோணுது. இங்கே பாருங்க, இங்கே தான் ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது. ஸோ அது வரைக்கும் போகுமா அப்படின்னு எதிர்பார்க்கலாம், தெரியலைங்க. ஸோ அந்த அளவுக்கு சொல்லவும் முடியாது. இது வந்து கன்சியூமர் ஃபைனான்ஸ். நம்ம வந்து மெயினாக வந்து கன்சியூமர் ஃபைனான்ஸ் ரிலேட்டடான கம்பெனி மேக்ஸிமம் பார்க்கறது இல்லை. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஓரளவு நல்ல வேல்யூஷனில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு முதலீடு பண்ணுங்க. ஜோதி லேப், இந்த கம்பெனி பற்றி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக இவர் தான் ஃபஸ்ட்டு டைம் இந்த சேனல், நம்ம சேனலை பார்க்குறாராம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த கம்பெனி பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பாக எஃப்எம்சிஜி செக்டாரில் இருக்க ஒரு கம்பெனி, நல்ல ப்ரொமோட்டர் தாங்க இந்த கம்பெனி ஜோதி லேபுக்கு. எஃப்ஐ வந்து மாடரேட்டாக இருக்காங்க, அதேமாதிரி டிஏயும் ரீட்டைலும் மாடரேட்டாக தான் இருக்காங்க. ஸோ இதில் எதுவும் பெரிய ஃப்ளக்சுவேஷன்லாம் இவங்க நடத்த முடியலை. ப்ரொமோட்டர் அந்த அளவுக்கு விடலைன்னு நினைக்கிறேன், ஸ்டாக்ஸ் மூவிங்க. ஸோ பாருங்கள், டிஏயுமே கொஞ்சமாக கூட்டியிருக்காங்க. அதேமாதிரி பப்ளிக்குமே அதே ஒரு மாடரேட்டாக தான் இருக்காங்க. அதேமாதிரி இவங்க இப்போ இது ஃப்ளாட் டு நெகட்டிவ்ல தான் இவங்க ரிசல்ட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது. பட் ப்ரைஸ் வந்து நல்லா கீழே போயிட்டு இருக்கு. இன்னுமே கீழே போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து நல்ல ஒரு சப்போர்ட் லைன் இங்கே தான் இருக்குது. ஸோ இன்னுமே கீழே போனால் தான் மேபி ஒரு நல்ல டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். நல்ல ரிசல்ட்டு ஒரு ஃப்ளாட் டு நெகட்டிவ்ல தான் கொடுத்துருக்காங்க. இவங்களோட சேல்ஸ் க்ரோத்துமே ஒரு ஒரு மாடரேட்டாக இருக்குது. அதேமாதிரி ப்ரைஸுமே மாடரேட்டாக தான் இருக்குது. பெருசாக மூவிங் இல்லை. நல்ல க்ரோத்தெல்லாம் கம்மி தான் இந்த கம்பெனியில். ஸோ நீங்கள் இதை பார்த்துட்டு முதலீடு பண்ணலாம். ஸ்டாக் பிஇ, இண்டஸ்ட்ரி பி, இதெல்லாமே பிஇ ரேஷியோ வச்சு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இதில் தான் இருக்குது, நல்ல ஒரு வேல்யூவேஷனில் தான் இருக்குது. கம்மியான அண்டர் வேல்யூட தான் இருக்குது. பட் டெப்ட் வந்து இவங்க கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பாசிட்டிவ். ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் முதலீடு பண்ணலாம். வேல்யூவேஷன் நல்ல வேல்யூவேஷனில் தான் இருக்குது. பட் growth கம்மியாக இருக்குது. சிஐஇ ஆட்டோமேட்டிவ், இந்த கம்பெனி பற்றி கேட்டிருந்தாங்க. இவங்க வந்து ஆட்டோ பார்ட்ஸ் அந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ப்ரொமோட்டர் வந்து இந்த கம்பெனியில் நல்லா இல்லை அப்படிங்கிறாங்க. ஓகே, அது என்னன்னு பார்த்துடலாம். 74% இருந்தவங்க 65% இவங்க கம்மி பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் 60%க்கு மேலே ப்ரொமோட்டர் இருக்கிறதுனால ஓகே அப்படின்னு சொல்லலாம். நல்ல ப்ரொமோட்டர் மாதிரி தான் எனக்கு தோணுது. டிஏஏ வந்து இன்க்ரீஸ் ஆகிறாங்க. பப்ளிக் வந்து ஸ்லோவாக எக்ஸிட் ஆகிறதா சொல்கிறாங்க. ஓகே, டிஏஏ வந்து இன்க்ரீஸ் ஆகிறாங்க. ஸோ அது வந்து பாசிட்டிவ். பப்ளிக் வந்து 8.9, 8.6 ஸ்லோவாக கம்மி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ப்ரைஸ் வந்து நல்லா ஹையில் போயிட்டு அங்கேருந்து கொஞ்சம் கம்மி ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் மேபி இதில் ப்ரொமோட்டர் வந்து விற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ப்ரொமோட்டர் இல்லை, நம்ம ரீட்டைலர்ஸ் பப்ளிக்கு. ஓகே, ப்ரைஸ் வந்து நல்ல அண்டர் வேல்யூவில் தான், நல்ல ஒரு பாட்டமில் தான் இருக்குது. இது ஒரு சப்போர்ட்டு. ஸோ அது கீழே வரணும்னா இன்னொரு சப்போர்ட் வந்து ஒரு 5%, 10% அந்த மாதிரி கீழே இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி இந்த கம்பெனி வந்து சொல்லணுன்னா இதோட சேல்ஸ் க்ரோத் பாருங்கள், ஒரு நார்மலான ஒரு பர்சன்டேஜ் தான். கான்ஸ்டண்ட்டாக அவங்க வந்து சேல்ஸ் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. 5 வருஷத்தில் 3% இருந்தாலும் 3 இயர்ஸில் 10% காமிச்சிருக்காங்க. ப்ரைஸ் வந்து ஒரு மாடரேட்டாக தாங்க இருக்குது. க்ரோத்தெல்லாம் கம்மி தான் இந்த கம்பெனி. இதோட மார்க்கெட் கேபிட்டல் நல்ல ஒரு மார்க்கெட் கேபிட்டல் தான், 15,000 கோடி இருக்குது. ஸ்மால் கேப் தான். ஸ்டாக் பி வந்து 18 இருக்குது. இண்டஸ்ட்ரி பிஎஸ்சி இவங்க வந்து நல்ல அண்டர் வேல்யூடு தான். ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் இன்ட்ரெஸ்டிங் வேல்யூ. பட் இப்போ பி ரேஷியோ வச்சு நல்ல அண்டர் வேல்யூடு தான் இருக்குது. டெப்ட் வந்து நல்லா கம்மி பண்ணியிருக்காங்க. 1400 கோடியிலேருந்து 486 கோடியாக மாற்றிருக்காங்க. டெப்ட் ஈக்விட்டி பிஜி ரேஷியோவில் நல்ல ஒரு ரேஷியோ தான். இது வந்து நார்மலோட கொஞ்சம் நல்ல அதிகமான நல்ல ஒரு வேல்யூவேஷனில் தான் இருக்குது. 50-50 இல்லை, ஒரு 70% நல்ல ஒரு இதில் தான் இருக்க மாதிரி எனக்கு தோணுது. HAL, இந்த கம்பெனி பற்றி கேட்டிருந்தாங்க. இது வந்து ஏரோஸ்பேஸ் டிஃபென்ஸ் அந்த செக்டரில் இருக்க ஒரு கம்பெனி, எல்லாருக்குமே தெரிஞ்சது. லார்ஜ் கேப்பு. இவங்களோட ப்ரொமோட்டர்லாம் சூப்பரான ப்ரொமோட்டருங்க. 71% அவங்க வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது 75 அதுக்கப்புறம் சேல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 71 தான் இவங்களோட எல்லா குவார்ட்டர்லையுமே
ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. டெப்ட் வந்து நல்லாவே கம்மி பண்ணியிருக்காங்க. 49 கோடியிலேருந்து 11 கோடியா. இவங்களுக்கு டெப்டெல்லாம் இதெல்லாம் பெரிய ஒரு மேட்டரே கிடையாதுங்க. 2,92 கோடி மார்க்கெட் கேபிட்டல் இருக்க ஒரு கம்பெனி, இன்னொன்று கவர்மெண்ட் பேஸ்ட் கம்பெனி. பிஇ வந்து நல்ல கம்மியாக தான் இருக்குது. பிஇ ரேஷியோ பாருங்கள், பிஇ ரேஷியோ வச்சு முதலீடு பண்ணாலும் நல்ல ஒரு கம்மியாக தான் இருக்குது. இப்போ ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக காமிக்கிறாங்க. இன்ட்ரெஸ்டிங் வேல்யூ கம்மியாக இருக்குது. இப்போ இருக்க ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது. க்ரோத் டிமாண்ட் வந்து இந்த கம்பெனிக்கு எப்பயுமே அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வெயிட் பண்ணி வாங்கணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த கம்பெனிலாம் லாங் டேர்முக்கு நீங்கள் கண்ணை மூடிட்டு ட்ரை பண்ணலாம் தான் என்னோட ஒப்பீனியன். பட் இதுக்கு வந்து சப்போர்ட் லைன்னா இங்கே இருக்குங்க. இதுதான் நல்ல ஒரு சப்போர்ட் லைனாக எனக்கு தோணுது. பட் அந்த அளவுக்கு ப்ரைஸ் கீழே மூவ் பண்ணுவாங்களான்னு தெரில. மார்க்கெட் நல்ல புல்லிஸில் இருக்குது. நீங்கள் அதை பார்த்து முதலீடு பண்ணலாம். அடுத்து வந்து பாரத் ஃபோர்ஜ், இந்த கம்பெனி பற்றி கேட்டிருக்காங்க. ஃபோர்ஜிங் செக்மெண்ட்டில் இருக்க ஒரு கம்பெனி. இவி, ஆட்டோ, அன்சிலரி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த செக்டாருக்கெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ப்ரொமோட்டர் வந்து நல்ல ஒரு ப்ரொமோட்டர் மாதிரி தான் இருக்குது. எஃப்ஏ வந்து டிக்ரீஸ் ஆகுறாங்க, டிஏ இன்க்ரீஸ் ஆகுறாங்க. இந்த கம்பெனியில் ப்ரொமோட்டர் வந்து 45 அந்த ஒரு ஹோல்டிங்ஸை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது வரைக்கும் ஓகே. அதே மாதிரி எஃப்ஐஏ வந்து ஸ்லோவாக டிக்ரீஸ் ஆகுறாங்க. அதை வந்து டிஐ வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே பிக் பிளேயர். ஸோ அதனால பாசிட்டிவ் தான். இன்னொன்று, பப்ளிக் வந்து அவங்களும் கிராஜுவலாக அவங்க பர்சன்டேஜ் அப்படியே தாங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து growth வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற கம்பெனி தான். பாருங்கள், 20% மேலே கொடுத்துருக்காங்க. ப்ரைஸுமே இந்த வருஷம் கூட நல்ல ஒரு 13% பாசிட்டிவ்ல தான் இருக்குது. அதேமாதிரி சேல்ஸுமே நல்ல ஒரு 10க்கு மேலேயே கொடுக்குற கம்பெனி. ஸோ அதாவது சேல்ஸ் மட்டும் இந்த வருஷம் கொஞ்சம் அடி வாங்கியிருக்க மாதிரி இருக்குது. இவங்களோட பிளட்ஜ் எதுவும் பண்ணல, நல்ல ப்ரொமோட்டர் தான். பட் டெப்ட்டும் வந்து கொஞ்சம் அதிகமாகிருக்காங்க. ஒரு 1000 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 5,900 கோடியிலேருந்து இன்னுமே கொஞ்சம் அதிகமாக வாங்கியிருக்காங்க. சேல்ஸ் வந்து இந்த தடவை மட்டும் கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு. ஸ்டாக் பி இவங்க கொஞ்சம் ஓவர் வேல்யூட தான் இருக்காங்க. ஏன்னா ப்ரைஸ் growth வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதாவது ரொம்ப அதிகமாக இல்லை, நம்ம மானிட்டர் பண்ணுற கம்பெனி மாதிரி இல்லை. நம்ம 95 ஸ்டாக் மானிட்டர் பண்ணுறோம்ல, ஸோ அந்த மாதிரி இல்லைனாலும் ஓரளவு மாடரேட்டாக growth இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து நல்ல ஒரு அப்பர் ஹேண்டில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் இதை பார்த்துட்டு முதலீடு பண்ணுங்கள். ரிசல்ட் வந்து நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஓரளவு ஓகே தான். அதே மாதிரி டெப்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகுதுன்னு சொல்கிறாங்க. வேல்யூவேஷன் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. மற்றபடி இந்த கம்பெனி வந்து நல்ல வேல்யூவேஷன் தான். அதாவது கன்சிடர் பண்ணணும்னா கொஞ்சம் கீழே வந்தால், ப்ரைஸ் கொஞ்சம் கீழே வந்தால் மேபி ட்ரை பண்ணலாம். இதுதான் சப்போர்ட் லைனு. கொஞ்சம் கீழே தான் வரணும். நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா வச்சுருக்கலாம். ஏன்னா இப்போ வந்து நல்ல புல் ரன்னாக இருக்குது. ஸோ மேபி ஆல் டைம் ஹை கூட போக சான்ஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.